morning dear students. ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிப்போம் மின்தடைகளுடைய பக்க இணைப்பு மற்றும் தொடர் இணைப்பு பார்த்துருக்குறோம். ஸோ இந்த மின்தடைகளுடைய தொடர் இணைப்பு பக்க இணைப்பை பயன்படுத்தி அதை ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மின்தடையினுடைய மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ சம் நிறைய கேட்பாங்க. நீட் எக்ஸாமு ஜேஇ எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே என்ன கேட்டாங்கன்னா இந்த கணக்கு கேட்பாங்க. ஓகேவா? அந்த கணக்குக்காக நம்ம ஒரு மாடல் சம் பார்க்குறோம். எக்ஸாம்பிள் சம் என்னது 2.10. ஸோ 2.10 சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா the two resistors when connected in series and parallel. சீரீஸ் அண்டு parallel தொடர் மற்றும் பக்க இணைப்பில் மின்தேக்கில் இணைக்கப்படும் போது அதனுடைய தொகுமையன் மின்தேக்கு திறன் என்னென்னா 15 ohms. அதாவது தொடர் இணைப்பு சீரீஸ் கனெக்ஷன் வரும்போது, parallel கனெக்ஷன் வரும்போது 56/15 ohms. ஓகேவா? ஸோ தொடர் இணைப்பில் இணைப்பு வரும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா 15 ohm. ஏற்கனவே தொடர் இணைப்பு ஃபார்முலா என்னது? RS = R1 + R2. அதோடைய மதிப்பு 15 ohms. பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது 56/15 ohms. R1 R2 / R1 + R2 எனில் அதனுடைய தனித்தனி மின்தடையினுடைய மதிப்புகளை கணக்கிடுக. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலா பாரு. ஈக்குவேஷன் நம்பர் 1 கொடுத்துக்கோ. RS = R1 + R2 = 15. ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது RP = R1 R2 / R1 + R2 = 56/15. ஈக்குவேஷன் நம்பர் 2 கொடுத்துக்கணும். ஸோ தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது ஃபார்முலா, இது வந்து பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அப்போ R1 + R2 கொடுத்துருக்காங்க. அப்போ R1 + R2 வேல்யூ எவ்வளவு? 15. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமான்னு பாரு. எடுத்துக்கோ. R1 R2 / R1 R2 வேல்யூ எவ்வளவு? R1 + R2 வேல்யூ வந்துட்டு 15 ohms. அப்போ என்னது? அப்போ 15 × 56 / 15. அப்போ என்னது? ஸோ R1 R2 = 56. இது அப்படியே மேலே போயிருமா? 15 / என்னது? 15. அப்போ 15 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ R1 R2 = 56. ஈக்குவேஷன் நம்பர் 3. சரியா? ஓகே அவனி. ஸோ இது ரெண்டு மெத்தடில் போடலாம் ஈஸியாக. R1 + R2 = 15. R1 × R2 = 56. ஓகேவா? இது பாரு கூடுதல். இது வந்து என்னது? பெருக்கல். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இருபடி சமன்பாடில். மூலங்கள் சமன்பாடு என்னது? ஸோ x² - இங்கே என்ன வரும்? α + β × x + α × β. இதுதான் பேசிக் ஃபார்முலா, மூலங்களுக்கான ஃபார்முலா. ஸோ x² - α + β × x + α × β. ஓகேவா? இது ஈஸியாக போட்டுக்கலாம். புக்கில் கொஞ்சம் சுற்றி போட்டிருக்காங்க, நம்ம ஈஸியாக கூட போட்டுக்கலாம் பாரு. இது வந்து மூலங்களின் கூடுதல், இது வந்து மூலங்களின் பெருக்கல். அப்போ இங்கே இங்கே எக்ஸ்க்கு போல இங்கே என்னென்ன ஆர்னு போகிறோம். அப்போ என்னது? R² - R1 + R2 × R + இங்கே என்னது? R1 R2 = 0. அப்போ கொண்டு போய் R² - α + β 15 R + × 56 = 0. ஈக்குவேஷன் நம்பர் இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? 3. ஸோ திஸ் இஸ் = 4, இது 5. இங்கே பார்த்துக்குமா, இது மூலங்களின் பெருக்கல் தானே நம்ம போட்டிருக்கோமே. கூட்டினா -15 வரணும், பெருக்குனா +56 வரணும். அப்போ எது வருதுன்னு பாருங்கள். 7 8 56. அப்போ -7 -7. அப்போ இதை கூட்டினா என்ன வருது? -15. ஓகேவா? பெருக்குனா +16 56, கூட்டினா -15. அப்போ என்னது? ஸோ R²
ஸ்கொயர் மைனஸ் 7r மைனஸ் 8r ப்ளஸ் 56 ஈக்குவல் டு 0. எது வெளியே எடுத்தோன்னா ஆரை வெளியே எடுத்து என்ன வரும்? r மைனஸ் 7. இங்கே என்ன வரும்? r மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே என்னது? மைனஸ் 8. அப்போ என்ன வரும்? ஸோ r மைனஸ் 8 r மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன வரும்? ஸோ r மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. அப்போ r இஸ் ஈக்குவல் டு 8 ohms. ஓகேவா? அதேமாதிரி r மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ r இஸ் ஈக்குவல் டு 7 ohms. ஓகேவா? ஸோ ஆருக்கு வந்திருக்கு பாரு. ஸோ r இஸ் ஈக்குவல் டு 8 ohms 7 ohms. அப்போ இது எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட் கேஸ் வந்து ஸோ r1 இஸ் ஈக்குவல் டு 8 ohms, r2 இஸ் ஈக்குவல் டு 7 ohms. ஓகேவா? ஸோ r1 இஸ் ஈக்குவல் டு 7 ohms, r2 இஸ் ஈக்குவல் டு 8 ohms. புரிஞ்சுதா? இப்போ ஷார்ட்கட்டில் போட்டு நம்ம இப்போ என்னென்னா எக்ஸாம்பிள் 2.11 பார்க்க போகிறோம். ஸோ இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க கணக்கில். இந்த ஏ பி என்ற முனைகளுக்கு இடையே உள்ள தொகுபயன் மின்தடையினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கும், அல்லது மொத்த மின்தடையினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்னது மின்தடைன்னு வந்தாலே தொடர் இணைப்பு பக்க இணைப்பெல்லாம் வந்துருக்கு இல்லையா? அப்போ அதோட ஃபார்முலா என்னது? ஸோ ஆர்எஸ் ஈக்குவல் டு என்னது? r1 ப்ளஸ் r2 தொடர் இணைப்பு. பக்க இணைப்புக்கு ஸோ rp இஸ் ஈக்குவல் டு r1 r2 டிவைட் பை r1 ப்ளஸ் r2. ரெண்டு மின்தடையாக்கி இருந்ததுன்னா இந்த ரெண்டு ஃபார்முலாவை இந்த கணக்கு வந்தாவே எழுதிடணும். ஸோ தொடர் இணைப்புக்கு என்னது? r1 ப்ளஸ் r2. பக்க இணைப்புக்கு r1 r2 டிவைட் பை r1 ப்ளஸ் r2. இதுதான் ஃபார்முலா. சரி கவனி. படத்துக்கு வா. 3 பெட்டியாக கொடுத்துருக்காங்க பார்த்தியா? ஒன்றினுடைய ஆரம்பம் மற்றொன்றினுடைய ஆரம்பம், ஒன்றினுடைய முடிவு மற்றொன்றினுடைய முடிவு. அப்போ இது என்ன இணைப்பு? பக்க இணைப்பு. ஸோ 3 பக்க இணைப்புகள் இருக்குது. 3 பக்க. அப்போ என்ன பண்ணலாம்? சர்க்யூட்டை ரெடியூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்படி மாறுமா? அப்போ இதோட தொகை RP1 RP2 RP3. ஸோ ஏ இது வந்து பி. அப்போ பக்க இணைப்புக்கு என்ன ஃபார்முலா? RP இஸ் ஈக்குவல். அப்போ RP1 கண்டுபிடி. ஓகேவா? R1 R2 டிவைட் பை R1 ப்ளஸ் R2. ஓகேவா? கொண்டு சப்ஸ்டிட் பண்ணலாமா? 2 அப்போ என்னது? 2 × 2 டிவைட் பை 2 + 2. அப்போ என்னது? 4 டிவைட் பை 4. அப்போ கேன்சல் பண்ணால் ஸோ RP1 இஸ் ஈக்குவல் டு 1 ohms. ஃபஸ்ட் கிடச்சிச்சா? செகண்ட் ஒன் RP2 ஃபார்முலா நமக்கு இங்கே இருக்குது. R1 R2 டிவைட் பை R1 ப்ளஸ் R2. அப்போ செகண்ட் கொடுக்க என்னது? 4 ohms. அப்போ என்னது? 4 × 4 டிவைட் பை 4 + 4. அப்போ என்ன வருது? 4 × 4 16 டிவைட் 4 + 4 8. அப்போ கேன்சல் பண்ணால் ஸோ RP இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 2 ohms. ஓகேவா? RP3 பாருங்க 6 ohms. அப்போ இது 6 × 6 டிவைட் பை 6 + 6. அப்போ என்ன ஒரு 36 டிவைட் பை 6. கேன்சல் பண்ணால் 6 ohms. RP3 இஸ் ஈக்குவல் டு 6 ohms. கவனி. ஸோ அப்போ சர்க்யூட் ரெடி ஆயிடுச்சா? 1 2 3. அப்போ RP ஸோ திஸ் இஸ் A, திஸ் இஸ் B. RP1ஓட வேல்யூ எவ்வளவு? 1 ohms, 2 ohms. இதோடது 6 ohms. அப்போ இது வந்து ஒன்றின் முடிவு மற்றொன்று ஆரம்பம், ஒன்றின் முடிவு மற்றொன்று ஆரம்பம். ஸோ தொடர் இணைப்புக்கு என்ன ஃபார்முலா? ஸோ RS ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2. இங்கே 3 இருக்கிறதுனால
R3. அப்போ என்னது R1ஓட 1 + 2 + 6 = 9 ohms. அப்போது AB முனைகளுக்கு இடையே உள்ள மொத்த மின்தடையின் மதிப்பு என்னதுன்னா 9 ohms, 9 ohms ஆகும். அப்போ என்னது ஸோ மொத்த A மற்றும் Bக்கு இடையே உள்ள மொத்த தொகுபயன் மின்தடையினுடைய மதிப்பு என்னென்னா 9 ohms, 9 ohms. ஓகேவா? இது 3 மார்க் கொஸ்டின்லையோ 5 மார்க் கொஸ்டின்லையோ கேட்பாங்க. இதோட மாடல் சம்ஸ் நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதோட ப்ராப்ளம்ஸ்லாம் தெரியும். ஓகே, தேங்க்யூ.